ஹாய் கைஸ். இது என்ன ஃபங்க்ஷன்னா, எங்கள் அக்கா மருமகளுக்கு வளைகாப்பு. என்னோடய அக்கா வந்து இப்போ உயிரோடு இல்லை, அவள் இறந்துட்டா. எனக்கு ரெண்டு அக்காவுமே இறந்துட்டாங்க. இவள் வந்து பெரிய அக்கா மருமக. அவளுக்கு இது 2வது வளைகாப்பு. ஃபஸ்ட்டு பொண்ணு இருக்கா, இது 2வது வளைகாப்பு. நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாக இப்போ எல்லாருமே 2வது வளைகாப்பு போடுறாங்க. நம்ம இதில் வந்து நாத்தனார் போடுவாங்க. ஃபஸ்ட்டு வளைகாப்பு வந்து அம்மா வீட்டில் போடுவாங்க. 2வது வளைகாப்பு வந்து நம்ம சம்மந்தக்காரவங்க வீட்டில் வந்து நாத்தனார் போடுவாங்க. அதனால் என் பொண்ணு வந்து வளைகாப்பு போடணும். அதனால் இப்போ நம்ம ஏற்பாடு பண்ணி ரொம்ப சிம்பிளாக போட்டோம். ரொம்ப வேறு யாருக்கெலாம் சொல்லலை. அவங்க மருமகளோட அக்கா, அம்மா, அண்ணி, என்னோடய அண்ணியில் ஒரு அண்ணி மட்டும் வந்தாங்க. மற்றவங்க நடு அண்ணிக்கெலாம் சொல்லலை, ஏன்னா அவங்களாம் ரொம்ப தூரத்தில் இருக்கனால. இப்போ இவங்கெல்லாம் பக்கத்துலேயே இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு மட்டும் சொல்லி வளைகாப்பு போட்டோம். ரொம்ப சிம்பிளாக தான் போட்டோம். ஒரு 10 பேர் போட்டிருப்போம், 10-11 பேர் போட்டிருப்போம். ஆடம்பரமாக செய்யக்கூடாதுன்னெலாம் இல்லை. பையன் வந்து சிங்கப்பூரில் இருக்கான், அக்கா பையன். பாப்பா மட்டும்தான், மருமக மட்டும் அவங்க அம்மா வீட்லேயே பக்கத்துலேயே ஒரு வீடு எடுத்து இருக்கா. எங்கள் அக்காவை கொடுத்தது வந்து காரைக்குடி பக்கம். ஆனால் இவள் இருக்கிறது இப்போ இங்கே இருக்கா. அங்கே இருந்தால் கொஞ்ச நாள் கல்யாணம் ஆகி இருந்தா, அதுக்கப்புறம் எல்லாம் திருச்சிக்கு வந்துட்டாங்க. அக்கா பொண்ணும் இப்போ திருச்சியில் தான் இங்கே நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கா. இவள் அக்கா மருமக. சரி, 2வது வளைகாப்பு போடணும்ல. இப்போ அவனும் வெளிநாட்டில் இருக்கான், புள்ள இங்கே இருக்கிறான், நம்ம போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக செஞ்சு. இப்போ வளையல் போடுறவங்க தான் சம்மந்தக்காரவங்க, சம்மந்தி, மருமகளோட அம்மா. ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அம்மா போட்டாங்க, அதுக்கப்புறம் இப்போ இவங்க போடுறாங்க. நான் வயசானவங்க தான் ஃபஸ்ட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து மருமகளோட பெரியம்மா. ஃபுல்லாக அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு மட்டும்தான் சொன்னோம், வேறு யாருக்கும் சொல்லலை. சொல்லணும் அப்படின்ட்டு எப்படியும் அங்கன மட்டுமே நம்ம சம்மந்தக்காரவங்க வீட்டு பக்கத்தில் மட்டுமே எப்படியும் நம்ம குடும்பம் ஒரு 500 குடும்பம் இருக்கும். அது நம்ம சொல்லணுன்னா எல்லாருக்குமே சொல்லி செய்யணும். சொல்லி செய்கிற அளவுக்கு நம்ம கல்யாணம் அது மாதிரினா சொல்லலாம். வளைகாப்பு தானே, அதனால் சிம்பிளாகவே 2வது வளைகாப்புன்றதுனால சிம்பிளாகவே போட்டுட்டோம். கோபிகா மடியில் உட்காந்துருக்க தான் என் பேத்தி நேத்ரா. அவள் தான் ஃபஸ்ட்டு குழந்த. இந்த பொண்ணு வந்து எங்கள் மருமகளோட அத்தை மக, அந்த பொண்ணு போடுது. நான் ரொம்ப பேருக்கு சொல்லலை. ரொம்ப பேருக்கு சொன்னோன்னா நம்ம இழுத்துக்கிட்டு, நானும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கேன். எதுவுமே நம்ம சாப்பாடு வந்து ஹோட்டலில் தான் ஆர்ட்ரு பண்ணோம். இங்கே குமரன் நகரில் வந்து அஸ்வின் ஹோட்டல் இருக்குது, அங்கே வந்து நல்லாயிருக்கும் சாப்பாடு. பொதுவாக எல்லா ஹோட்டல்லையும் நல்லாயிருக்கும், நம்ம அஸ்வினில் தான் அடிக்கடி வாங்குறது, அதனால் அஸ்வினில் தான் சாப்பாடு ஆர்டர் பண்ணோம். தயிர் சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம், அப்புறம் அக்கார வடசல் செஞ்சு கொடுத்தாங்க. அப்புறம் வந்து தக்காளி சாதம், 5 சாதம், கூட்டு பொரியல், ட்ரை ஜாமுன் ஒன்று கொடுத்தாங்க, வாட்டர் கேன் ஒன்று கொடுத்தாங்க, அப்புறம் வந்து துவையல் கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு எல்லாமே. ஓகே, சூப்பராக நீட்டாக பேக் பண்ணி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இவங்க வந்து எங்கள் அண்ணி, எங்கள் சின்னண்ணி. என்னோடய அண்ணனில் கடைசி அண்ணன் ஒய்ஃபு இவங்க. அந்த அண்ணன் மட்டும்தான் இப்போ இருக்கான். அவன் கடை வச்சுருக்கான், ஹோட்டல் கடை வச்சுருக்கான், ஃபாஸ்ட் ஃபுட்டு வச்சுருக்கான். அவனோட ஒய்ஃபு தான் இவங்க, எங்கள் அண்ணி. நான் கோபிகாவை தான் பக்கத்தில் உட்கார வச்சு போடணும், நாத்தனாரில் அவள். அதனால் கோபிகாவை பக்கத்தில் உட்கார வச்சு வளைகாப்பு போட்டாங்க. பாப்பா பாவாடை தாவணிலாம் கட்டி இன்றைக்கி செம்மையாக இருந்தா கோபிகா. எல்லாம் பிங்க்லேயே இன்றைக்கி சொல்லி வச்ச மாதிரி என் பேத்தியும் இன்றைக்கி பிங்க்கு, என் மகளும் இன்றைக்கி பிங்க்கு. என் மருமக வந்து அவள் வந்து கட்டியிருந்தவர் ஒரு மாதிரி ரெட் கலர் சாரி. என் மருமக கட்டியிருக்கிறது வந்து கல்யாண புடவை. அதே கட்டுறேன் அப்படின்னா, சரிம்மா அதையே கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண புடவையே, அதுவும் ஒரு மாதிரி பிங்க் கலர் மாதிரி தான் இருக்குது.
ரெட்டாக பிங்கான்னு தெரியல, பிங்க் மாதிரி தான் இருக்குது ஃபோட்டோவில் பார்த்தா. இந்த பாப்பா வந்து எங்கள் மருமகளோட பெரியம்மா மருமக, அண்ணி. எங்கள் மருமகளுக்கு இவ ஒரு அண்ணி. அவங்க சைட்லேயே நம்ம கூப்பிட்டுக்கிட்டோம். நம்ம சைடில் வந்து அண்ணியை மட்டும்தான் கூப்பிட்டோம், அவங்க சைட்லேயே கூப்பிட்டுக்கிட்டோம். ஏன்னா நம்ம சைட்லன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோன்னா தொட்டு 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 எல்லாருக்குமே சொல்லணும். ஒருத்தருக்கு சொல்லி ஒருத்தர் சொல்லலைன்னா அது பெரிய சங்கடமாக போயிடும். அதனால் நம்ம சைடில் யாருக்குமே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேயே சொல்லி முடிச்சாச்சு. வீடு வந்து இவ அங்கே தனியாக மாடியிலே ஒத்திக்கு பிடிச்சி அவங்க அம்மா கொடுத்துருக்காங்க, அங்கே இருக்கா. ஆனால் சொந்த ஊரில் இல்லை, இங்கே வந்து அவங்க அம்மா வீட்டு பக்கத்துலேயே இருக்கா. அவங்க அம்மா, எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன் எல்லாம் ஒரே ஏரியா தான். இவங்க இப்போ வளகா போடுறவங்க வந்து எங்கள் மருமகளோட கூட பிறந்த அண்ணன் ஒய்ஃபு. அவள் பேரும் என் பேரும் ஒன்று தான், தேவி. இது வந்து எங்கள் மருமகளோட அக்கா, கூட பிறந்த அக்கா. ஒரு அண்ணன் ஒரு அக்கா என் மருமகளுக்கு. எல்லாருமே கோபியாவுக்கு வளையல் போட்டுட்டு சீக்கிரம் கோபியாவுக்கு கல்யாணம் ஆயிடணும், சீக்கிரம் கல்யாணம் ஆயிடணும் அப்படின்னாங்க. அப்புறம் எங்கள் அம்மா சைடில் உட்காந்து சத்தம் போட்டுட்டு இருந்துச்சு, என் பேத்தி படிக்கணும், கல்யாணம் இப்போல்லாம் வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் 2 டிகிரி வாங்கணும் என் பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு யார் பண்ண போகிறா? அது ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறது. எல்லாருமே பொதுவாக வந்து நல்லபடியாக படிமா, நல்லபடியாக கல்யாணம் ஆகணும்னு தான் பொதுவாக எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணாங்க. இப்போ தான் நான் வளையல் போட போகிறேன். எனக்கு செம்ம தூக்கம் வேறு. நைட்டு ஒர்க்கு முடிச்சுட்டு காலையில் அப்படியே கிளம்பிட்டேன்னா தூங்கவே இல்லை. அப்படியே ஒர்க்கு முடிச்ச வாக்கில் டக்குன்னு குளிச்சுட்டு கிளம்பி அங்கே போயிட்டேன். நான் மருமக வண்டி அனுப்பியிருந்தா அங்கே போயிட்டேன். இங்கே வருணும் மருமகளோட அண்ணனும் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டாங்க. எனக்கு தூக்கம் அப்படியே கண்ணெல்லாம் எரியுது. எப்படா முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகலான்னே எனக்கு இருந்துச்சு. வேகமாக போட்டுட்டு வளையல் வேறு 2/6 சைஸு, எனக்கு அவளுக்கும் ஒரே சைஸு. 2/6 போட்டோன்னா எங்கே உள்ளே போகாது, கைக்குள்ளே போகாதுன்னு நான் 2/8 வாங்கிட்டு வந்துட்டேன். 2/8 வாங்கிட்டு வந்தோன்னா தொலைன்னு இருந்துச்சு அவளுக்கு. சரி வேறு என்ன பண்ணுறது, வாங்கிட்டு வந்தாச்சு, நம்ம போட்டு தானே ஆகணும் அப்படின்ட்டு அப்புறம் போட்டாச்சு. சின்ன வளையல் கொஞ்சம் வளையல் இங்கிட்டு 2 இங்கிட்டு 2 போட்டுக்கம்மா அப்படின்னு. அப்புறம் வளைகா போட்டு முடிச்சுட்டு ஆராத்தி எடுத்தோம். அவங்க அத்தை மகளும் அண்ணன் ஒய்ஃபு நான் 3 பேரும் ஆராத்தி எடுத்தோம். ஆராத்தி எடுத்து முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு எல்லோரும் கிளம்பியாச்சு. சும்மா ஆள் கொஞ்சம் சாப்பிட்டோம், நான் சாப்பிட்டேன். ஓகே கைஸ், இதில் எல்லாம் பெரியவங்கள்லாம் இருப்பீங்க பார்க்குறவங்க. மருமகளுக்கு நல்லபடியாக குழந்த பிறக்கணுன்னு வாழ்த்துங்க எல்லோரும்.